உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும், முக்கியமாக இரும்பு சத்து, நம்ம லிவருக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் இது கொடுத்துரும். அதே 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து இந்த டிகாஷன் ஆக்கி குடித்தா போதுமானது. இதே வெள்ளை கரிசலாங்கண்ணியில் ஒரு தைலம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். அது வந்து தேய்ச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி நல்லா கருகருன்னு வளர்ந்துரும், கருப்பாகவே இருக்கும். இப்போ நிறைய பித்த நிறை, இளநரை இருக்கு இல்லையா, இந்த இளநரை வந்து முற்றிலுமாக நீங்கிறதுக்கான ஒரு தைலம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாறு எடுத்து வச்சுக்கணும், ஒரு 500 மில்லி எடுத்து வச்சுக்கணும். அதே அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெறும் நெல்லிக்காய் ஒரு 50 கிராம், ரோஜா இதழ் 50 கிராம், செண்பக மொக்கு 50 கிராம், தாமரை இதழ் 50 கிராம், செம்பருத்தி இதழ் 50 கிராம், அப்புறம் மிளகு 50 கிராம். இது எல்லாத்தையுமே நிழலில் உலர்த்தி வச்சுக்கணும். இந்த நல்லெண்ணெயை முதல்ல நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கரிசலாங்கண்ணி சாறை வந்து அதில் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த மற்ற இதழ்கள் எல்லாமே ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சும் போது அந்த